டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்துடன் எண்ணில் அடங்காத திட்டங்களால் ஏற்றமிகு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள் கலந்து கொண்டனர். திமுகவின் சாதனைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கினார். சென்னையில் கலைஞர் மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் என்ற எண்ணற்ற திட்டங்களுடன் தமிழகம் வீறுநடை போடுவதாகவும், கடந்த 4 ஆண்டுகளாக பெரிய அளவில் சாதி மற்றும் மதம் சார்ந்த பிரச்சினைகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசின் சாதனைகளை ஊடகங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய துணை முதலமைச்சர், தமிழ்நாடு சிறந்த இடத்தை நோக்கி, முதலிடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இந்த ஆண்டு 37,000 கோடி ரூபாய் வங்கி உதவித்தொகை அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இது கட்டாயம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள் என எல்லோருக்கும் எல்லாம் என்ற அனைவருக்குமான அரசாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயல்பட்டு வருவதாகவும், ஊடகங்கள் இந்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சரியாக இரவு 1:44 இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதற்கு ஆதரவாக முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வான் எல்லையில் விமானப்படையின் அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 17 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 60 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவிற்கு உரிமையான நதிநீர் இதுவரை எல்லை தாண்டி பாய்ந்ததாகவும், ஆனால் அந்த நதிநீர் இனி அப்படி பாயாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் தனியார் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவிற்கான உரிமை எக்காலத்திலும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதிபட தெரிவித்தார். இதனிடையே இந்திய ராணுவம் மேற்கொண்டு வரும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கண்காணித்தார். அவருடன் பாதுகாப்பு செயலர், பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் பல்வேறு உயர் அதிகாரிகளும் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை கண்காணித்து வருகின்றனர். நாடு முழுவதும் இன்று ஒரே நேரத்தில் 300 மாவட்டங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது. பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. சர்வதேச அளவிலும் பொருளாதார ரீதியிலும் பாகிஸ்தானுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் நாடு முழுவதும் இன்று ஒரே நேரத்தில் 300 மாவட்டங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது. சென்னை கோயம்பேட்டில் விசிக வணிகர் அணி சார்பாக விசிக தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திருமாவளவன் பங்கேற்றார். அப்போது சாதியவாதிகள் மற்றும் மதவாதிகளுடன் எந்த சூழ்நிலையிலும் விசிக சமரசம் செய்யாது. எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் அந்த நெருக்கடிகளை சமாளிக்கும் திறன் விசிகவுக்கு உள்ளது. அவர்கள் லட்சியத்தை காட்டியோ அல்லது மிரட்டியோ நம்மை வீழ்த்த முயன்றாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம். அப்படி சமரசம் செய்து 10 இடங்களை வென்ற பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு எதுவும் வேண்டாம் என்றாலும் பாஜக போன்ற மதவாத சக்திகளுடன் சமரசம் செய்து 10 பேரை உள்ளே அனுப்ப நான் கட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த தேவை இல்லை. திருமாவளவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார். ஒரு காலத்தில் நாங்கள் அவர்களுடன் கைகோர்த்தோம், நாங்கள் சண்டையிட்டோம். ஆனால் அவர்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக என்னை தனிமைப்படுத்தி பட்டியலிடப்படாத சமூகங்களின் எதிரியாக என்னை சித்தரித்து என் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு சென்றனர். அதையெல்லாம் நாம் மறக்க முடியுமா?
இப்படி சமரசம் செய்து கூட்டணி அமைக்க விரும்பினால் அத்தகைய அரசியல் தேவையில்லை. நான் யோசித்தால் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் பேசலாம். பாஜகவைச் சேர்ந்த மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் என்னை அழைத்து பேசினார். நான் தலை குனிந்து உங்கள் கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்கள் அன்புக்கு நன்றி என்றேன். நான் கொஞ்சம் மனம் மாறினால் என் கட்சியின் நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மட்டுமே உறுதி பூண்டுள்ளேன் என்று பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்வின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் அரிவாள் வெட்டு சம்பவம் ஏற்பட்டு இரு தரப்பிலும் சுமார் 17 பேர் காயமடைந்தனர். இந்த மோதலில் ஒரு வீடு, 3 பைக்குகள் எரிக்கப்பட்டன. மேலும் 4 பைக்குகள், கார்கள், ஒரு அரசு பஸ் கண்ணாடி, நெடுஞ்சாலை ரோந்து ஜீப் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இந்த மோதல் சம்பவத்தில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வீடு எரிக்கப்பட்டதால் 14 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் தாக்கப்பட்ட வழக்கில் கொலை முயற்சி உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 14 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வடகாடு பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் பொருட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா நேற்று இரவு முதலே அங்கு தங்கி கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். மேலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் வடகாடு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்தியன் பெட்ரோல் பங்கில் யார் முதலில் பெட்ரோல் போடுவது என்று மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறில்தான் மோதல் சம்பவம் நடந்துள்ளது என புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் இன்று சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வடகாட்டில் சாதிய வன்முறையில் பாதிக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தினர் மீதே வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முயற்சித்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே கையாண்டால்தான் நீதியை பெற முடியும். பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் தேர் வடத்தை தொட்டபோது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்பே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. எனவே சாதிய வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதற்கு பின்னணியில் உள்ள அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவு ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர் காயலாம் என்று நினைக்கின்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குளிர் ஜுரம்தான் வருமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சென்னை புளியந்தோப்பு மன்னார்சாமி தெருவில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேறவில்லை என்றால் முதலமைச்சர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குபவர் முதலமைச்சர் என்று தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.